ஹே கைஸ், இட்ஸ் மண்டே. ஸோ இந்த வீடியோவில் இந்த வீக் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன், ஸோ நாங்கள் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோன்றத ஒரு சின்ன மினி கேம்ஸ் மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போல்லாம் பொட்டேட்டோவுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ தான் நிறையா எடுத்துக்கிறேன். அதிலும் மார்னிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கே எனக்கு வந்துட்டு சூப்பு குடிக்கணும்னு இருந்தது. ஸோ மார்னிங் வந்து நான் சூப்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ அந்த ஆர்டரையும் வந்துட்டு 1 by 1 முடிச்சிட்டேன். இங்கே வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, அதனால் எனக்கு ரொம்ப நாளாக இடியாப்பம் சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் இருந்தது. சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு ராகிலேயே நம்ம இடியாப்பம் பண்ணிடலான்னு பண்ணேன். பட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இது பாருங்கள், இது பாயில் ஆனதுக்கப்புறமா நல்ல த்ரெட்டு மாதிரி சூப்பராக வந்துருந்தது. இதுக்கு சைடிஷ்ஷாக நான் வந்துட்டு கோகோனட் சட்னியும் அதுக்கப்புறமா மூக்கடலை குழம்பும் தான் வச்சுருந்தேன். அதோட காம்பினேஷன் வந்து நல்லா ஒரு குருமா ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க அந்த ப்ரோட்டீன் சாஸ் தாங்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்துட்டு இந்த சிக்கனை எல்லாத்தையுமே வந்து ஸ்டீம் பண்ணிக்கணும், எக்கையும் ஸ்டீம் பண்ணிக்கணும், அண்ட் கார்லிக்கு, ரெட் சில்லி எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் ஒன்றா கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டோன்னா இந்த மாதிரி பன்னு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வந்திருந்தது. மற்றவங்களுக்குலாம் எப்படி தண்ணியாக வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து தீக்ஷியோட லஞ்ச் பாக்ஸில் நான் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்தேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் 2 பேரும் ஒரு பன்னை வந்துட்டு ஹாஃப் எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஜென்ரலாகவே தீக்ஷனுக்கு பன்னு, ப்ரெட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கொடுத்தா சொல்லவே வேணாம், ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ ஸ்ட்ராபெரியும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது. ஸோ அதையும் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். ஸோ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஹாஃப் பன் இருந்தது. ஸோ அது மட்டும் பார்த்தாதுன்னு அந்த மிச்சம் இருக்கிற சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு ஆம்லேட் மாதிரி நான் போட்டுட்டேன். சச் அ ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்காகவும் இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு நல்லா கீரையும் பருப்பும் போட்டு நல்லா கடையல் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ சைட் டிஷ் பார்த்திங்கன்னா புடலங்காய் இருந்தது. அதில் நிறைய தால்லாம் போட்டு அதையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸு, சப்பாத்தி அண்ட் சிக்கன் குழம்பு தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல் டேவே நல்ல ஒரு ப்ரோட்டீனோட டே தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவேன். இந்த சிக்கன் விங்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த சிக்கன் விங்ஸை நான் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருந்தேன்னா இன்னுமே நிறைய பீஸ் கிடச்சிருக்கும். பட் நான் இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக வைக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். பட் அதை நான் வந்துட்டு சாட்டே பண்ணுறதுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் அந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஒட்டாமல் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ டின்னர் வந்துட்டு சிக்கன், ரோஸ்டட் சிக்கன், தென் சிக்கன் குருமா, மில்லட் சப்பாத்தி. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு டே ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறதுனால ஸோ அவருக்கு மட்டும் நான் வந்துட்டு நூடுல்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் நூடுல்ஸ் வந்துட்டு அவனுக்கு எடுத்து ஸோ தீக்ஷனுக்கு வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். முன்ன மாதிரி நான் தீக்ஷனுக்கு வந்துட்டு வெரைட்டிஸாக நான் வந்துட்டு செஞ்சு அனுப்புறதில்லை. ஏன்னா நான் ரீசன்ட் டேஸாக நான் நோட் பண்ணதெல்லாம் அவன் வந்துட்டு சரியாக சாப்பிட்றதில்ல. ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு விளையாடுறதுல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு என்னோடய ஃபுட்டில் வந்துட்டு அவன் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிட்டான். அதனால் நான் வந்துட்டு சொல்லிட்டேன், இனிமேல் உனக்கு அவ்வளோ வெரைட்டிஸாக கிடைக்காது, தயிர் சாதம், சேமியா, உப்புமா இந்த மாதிரி தான் உனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பனிஷ்மெண்ட்டில் இருக்கேன்.
பட் ஸ்டில் அவன் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் விளையாட்டில் தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். ஏன்னா அந்த பிரேக் டைமில் வந்துட்டு நம்ம விளையாட போகலாம் அப்படின்ற அந்த டைமை வந்துட்டு அவன் எடுத்துக்கிறதுனால ஃபுட்டில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நானும் வந்துட்டு சரி ஓகே நமக்கும் வந்துட்டு காலைல எழுந்துக்கிறது வந்துட்டு கம்மியாகுங்கிறதுனால நானும் ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் எழுந்து சேமியாவோ பூவாவோ இல்லை யோகட் ரைஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றது. இவ்வளோ வருஷமாக நான் அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காகவாவது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவேன். பட் வீடியோ எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் அவனுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் நான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு என்னால் என்ன முடியுதோ நான் அதை வந்துட்டு பண்ணி கொடுத்துருவேன். பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால கொஞ்சம் சொல்கிற பேச்சோ கேட்குறதில்ல. சரி ஓகே நானும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் என்றைக்கு தான் இது வந்து சரியாகுதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஃப்ரையும் கொஞ்சமாக வந்துட்டு இண்டோமி அண்ட் சேமியா இதுதான் கொடுத்துருந்தேன். டேட்ஸு அண்ட் ஆம்லெட். ஸோ ஒரு கஸ்டமர் வந்துட்டு இன்றைக்கி கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி சாக்லேட் கேக்கு தான், 1/2 kg கேக்கு தான். ஸோ அதுக்கான வேலை தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தீம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிகார்ன் தீம் தான் வந்திருந்தது. ஸோ யூனிகார்னுக்கும் அவங்க வந்துட்டு பெருசாகவும் செலவும் செய்யக்கூடாது, 1/2 kg கம்மியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னதுனால சரி எனக்கு தெரிஞ்ச கட் அவுட் வச்சு நான் இந்த மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிட்டேன். நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசையும் ஆனியன் டொமேட்டோ சட்னியும் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சரி பாருங்கள் ஆம்லெட் அண்ட் யோகட் ரைஸ் இப்படி தான் நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு கொஞ்சம் மாவெல்லாம் கட்டி வச்சிட்டோன்னா நமக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேக்கு ஈஸியாக இருக்கும்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு எனக்கு ஒரு நல்லா வந்துட்டு கருவாட்டு குழம்பும் களியும் வச்சு சாப்பிட்ணுன்ற கிரேவிங்ஸ் இருந்து சரி டக்குன்னு வந்துட்டு கொஞ்சமாக எனக்கும் அவருக்கும் மட்டும் களி பண்ணிவிட்டு கருவாடு குழம்பு எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த கிரேவிங்ஸையும் முடிச்சிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான் பண்ணேன். ஸோ இதையே வந்து நைட்டுக்கும் பண்ணிடலான்னு அப்படியே வந்துட்டு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு சரி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ஆர்டர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். அதனால் முன்னாடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மில்லட் குக்கீஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ராகி ஃப்ளாரில் வச்சு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறேன். அவங்க பிஸ்கட் மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு கரெக்டாக வரல. அதனால் நான் வந்துட்டு குக்கீஸ் டைப்பில் இந்த ஸ்டைலில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அவங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிக்குதா என்னென்னு எனக்கு தெரியலை. பட் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு சுகர் இல்லாமல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நைட்டு டின்னருக்கு மார்னிங் வச்ச கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறமா இட்லி, ஸோ கொஞ்சமாக வந்துட்டு எக்கோட பொடி மாஸ் தான் பண்ணி இன்றைக்கி டின்னரை வந்துட்டு ஹெல்த்தியாக முடிச்சாச்சு. ஸோ நேற்றுக்கு பிஸ்கட் ஆர்டர் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்வெட் கப் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு காம்போ பேக் மாதிரி போட்டிருந்தேன். வெல்வெட் கப் கேக்ஸு, ஒரு மினி கேக்கு, ஸோ ஒரு ரோஸ் வச்சு ஒரு அழகான பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்கலான்னு போட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்தது. பட் கப் கேக்ஸ் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு நம்ம கார்னிஷ்லாம் பண்ணி இந்த மாதிரி க்ரீம்லாம் அப்ளை பண்ணி போட்டு கொடுத்துருந்தேன். கஸ்டமர்கிட்ட இந்த ரிவ்யூவும் வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கார்னிஷிங் பார்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுறது தான். இது நம்ம என்ன தான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் இல்லை பிக்சர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணால் கூட அதே மாதிரி வராது. ஸோ நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணும்போது அது இன்னுமே அழகானது. இது மேலே வந்துட்டு நான் வந்துட்டு கோல்டன் லீஃபு, அதுக்கப்புறமா கேக்கோட க்ரம்பிள்ஸ்லாம் இருந்தது. ஸோ கேக்கையே வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சின்ன பசங்கனால ஒரு 2-3 இதில் மட்டும் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கஸ்டமர் வந்துட்டு பட்டர் கேக்கும் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் பட்டர் கேக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்தது, சாஃப்டாக வந்தது. லாஸ்ட் டைம் ஒரு பட்டர் கேக்கோட ரிவ்யூ வந்துட்டு ரொம்ப பேடாக வந்தது. ஸோ அது இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால இதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ஸோ கரெக்டாக வந்துச்சு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாக போச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய் கைஸ்.